வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 ஜூலை மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வடகிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு ஒரு சாய்வான நிகழ்வாக நிலை கொண்டிருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் இந்த நிகழ்வு மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து நிலை கொண்டிருக்கும் பொழுது மியான்மருக்கு கிழக்கே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியை நிலை கொண்டது. சீனாவில் புயலாக தரையேறி செயலிழந்து இப்போது மேற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வும் ஜூலை 26ஆம் தேதி இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து ஒரு தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து மேற்கு வங்கத்தில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேசம் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை சற்று உள் மாநிலங்களில் தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதிலும் ஒடிசா, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், புதுதில்லி, இமாச்சல பிரதேசம் இந்த இடங்களுக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வெள்ளப்பெருக்கத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு வரும் நாட்கள் மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தெலுங்கானா, ஆந்திரா இந்த இடங்களுக்கு இப்போது பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வரும் நாட்களும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப் இந்த மாநிலங்களில் இப்போது தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் இப்போது வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு மேற்கே செல்லும் பொழுது தீவிரமடைந்து செல்லும் பொழுது குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப்க்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக தென்மேற்கு பருவமழை அமைய இருக்கிறது. அதே வேளையில் இப்போது மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா இந்த மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரித்திருந்தாலும் வரும் நாட்கள் மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூலை 23ஆம் தேதி புதன்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் கன்னியாகுமரி மாவட்டங்களில், திருநெல்வேலி மாவட்டம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கணவாய் பகுதிகளுக்கு இன்று எப்போது வேணுமானாலும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த இடங்களில் லேசான மிதமான மழையாக காலை 10 மணி வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று மாலை நேரங்களில் அங்கங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் வெப்பச்சலனமே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை எப்போது முன்னாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதியை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழையாகவும், கிழக்கு பகுதி முன்னேறி வந்து சாரல் மழை மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று காலை நேரங்களில் திருநெல்வேலி மாநகரம் வரை லேசான சாரல் மழை கிடைத்தாலும் இன்று மதியத்துக்கு பிறகும் லேசான சாரல் மழை திருநெல்வேலி மாநகரம் வரை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழையாகவும் ஓரிரு நேரங்கள் கனமழையாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாகவும், தென்காசி, புளியங்குடி, கடையனூர் இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கிழக்கே சற்று முன்னேறி வந்து ஆலங்குளம், சுரண்டை, சங்கரன் கோவில் சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் லேசான சாரல் தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது. எப்போது வேண்டாலும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாகவும், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த இடங்களுக்கு முன்னேறி வந்து லேசான சாரல் தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும், சற்று கிழக்கே முன்னேறி வந்து லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி, போடிநாயக்கனூர் இந்த இடங்களுக்கெல்லாம். அதே வழியில் இன்று மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி பெரும்பாலும் மேலூர் இந்த சுற்று வட்டாரங்களுக்கு இன்று வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் வாடிப்பட்டி வடக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை. ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்று பரவலாகவே வெப்பச்சலன மழை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சிவகங்கை மாவட்டத்திலும் வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மேற்கு பகுதி கனமழையாகவும், அதே வழியில் கொடைக்கானல் இந்த இடக்கலாம் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கிழக்கு பகுதி திண்டுக்கல் கிழக்கு பகுதி என்று வெப்பச்சலன மழை மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் நத்தம் சுற்று வட்டாரங்களுக்கு இன்று பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சலன மழை. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வால்பாறை, கோயம்புத்தூர் மேற்கு பகுதி கனமழையாக கிடைத்தாலும் பொள்ளாச்சிக்கு எப்போது வேண்டாலும் சாரல்
மழை தூறல் மழையாக எப்போது வேணாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தாராபுரத்துக்கு அதிகபட்சம் லேசான தூறல் மட்டுமே எதிர்பார்க்கலாம். பெரிய அளவில் தாராபுரத்துக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று சற்று அதிகரித்தே காணப்படும் தாராபுரம் சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம். அதேபோல் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு எப்போது வேணாலும் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. எப்போது வேணாலும் மழை தொடர் மழையாக விட்டு மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டத்தில் லேசான சாரல் மழை மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்யும் மழை சற்று முன்னேறி வந்து சாரல் மழை மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் நீலகிரி, சேலம், தருமபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து காலை நேரங்களிலும் மாலை நேரங்களும் அங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை முன்னே சென்று வெப்பச்சலன மழையாக அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர் கிழக்கு பகுதி, மன்னார்குடி, மேலும் திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சலன மழையாக. அதே வேளையில் மயிலாடுதுறைக்கும் இன்று லேசான மிதமான மழை கிடைத்தாலும் புதுச்சேரிக்கு வடக்குள்ள பகுதியில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் புதுச்சேரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, மேலும் மதுராந்தகம், செங்கல்பட்டு, விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர் இந்த இடங்கள்லாம் சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை மாலை நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூலை மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமையை பொறுத்தவரை. நாளை ஜூலை 24ஆம் தேதி வெப்பச்சலன மழை வந்து தீவிரம் குறைந்துவிடும். வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடையும் என்பதால் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் தரைக்காற்று. இதன் காரணமாக வெப்பச்சலன மழை என்பது பெரும்பாலும் கடல் ஓரங்களில் ஒட்டியுள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள், அதே வழியில் தென் மாவட்ட உள்பகுதி ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு கனமழையாகவும் அதே வழியில் கணவாய் பகுதிகளுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை, அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. எப்போது வேணாலும் லேசான சாரல் தூறல் இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கோயம்புத்தூர், திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை சற்று முன்னேறி வந்து லேசான சாரல் தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் திருப்பூர், ஈரோடு, சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை முன்னேறி சென்று அங்கே லேசான சாரல் தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 24ஆம் தேதியை பொறுத்தவரை. ஜூலை 25ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைந்து உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி வரை சென்று சாரல் மழை ஓரிரு இடங்களில் லேசான தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கும் ஒரு நல்ல மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. எப்போது வேணாலும் சாரல் மழை, தூறல் மழை, மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு எப்போது வேணாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி கணவாய் பகுதியாக இருந்தாலும் சரி, செங்கோட்டை கணவாய் பகுதியாக இருந்தாலும் சரி, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு எப்போது வேணாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் உள் மாவட்டங்களுக்கும் சற்று முன்னேறி வர வாய்ப்புள்ளது சாரல் மழை. அதே வேளையில் வேலூர், நீலகிரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை முன்னேறி சென்று அங்கங்கே லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஜூலை 26ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைந்து கரூர், நாமக்கல், திருச்சி இந்த இடங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதே வழியில் வட மாவட்டங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து அங்கே லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன மழை என்பது ஜூலை 25, 26 தேதியில் பெரிய அளவில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதே வழியில் ஜூலை 27ஆம் தேதி வெப்பச்சலன மழை என்பது பெரும்பாலும் வட மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர் இந்த மாவட்டங்களில் அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான மிதமான மழையாகவும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து
மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 27ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. ஜூலை 28ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான வெப்பச்சலன மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்கள் உள்பகுதியாக இருந்தாலும் சரி, அதே வேளையில் டெல்டா மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்கள் உள்பகுதியும் ஒரு பரவலான வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 28ஆம் தேதி. ஜூலை 29ஆம் தேதி மேலும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்துவிடும். தமிழகத்தில் வெயிலும் சற்று அதிகரிக்க தொடங்கும் ஜூலை 28ஆம் தேதியிலிருந்து. அதே வேளையில் ஜூலை 29ஆம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சலன மழை அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 30ஆம் தேதியும் தமிழகத்தில் பரவலான வெப்பச்சலன மழை கிடைத்தாலும் ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2 தேதியில் வெப்பச்சலன மழை தீவிரம் சற்று குறைந்து காணப்படும். அதே வழியில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும். ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு பிறகு தமிழகம் அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலன மழை அதிகரிக்கும். அப்போது தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, டெல்டா மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, வட மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, கூடுதலான பரப்பில் கனமழை, ஓரிடங்கள் மிக கனமழை கிடைக்கும் அளவுக்கு தமிழகத்தில் வெப்பச்சலன மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதிலும் டெல்டா மாவட்டங்களுக்கு, வடக்குள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. ஜூலை, ஆகஸ்ட் 4, 5, 6, 7 தேதியில் படிப்படியாக தமிழகத்தில் காற்று பகுதிக்கும் மழை கிடைக்கும் அளவுக்கு வெப்பச்சலன மழை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாநிலங்களிலிருந்து காற்று தமிழகம் நோக்கி வரும். வங்கக்கடலிலிருந்து காற்றும் மாலை நேரங்களில் உள் நுழையும் என்பதால் இரு காற்று இணைவின் காரணமாக ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் வெப்பச்சலன மழை இப்போது தமிழகத்தில் குறைந்திருந்தாலும் வரும் ஜூலை 28ஆம் தேதி முதல் படிப்படியாக அதிகரிக்கும். அதிலும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி மேலும் படிப்படியாக அதிகரித்து காற்று பகுதிக்கும் மழை கிடைக்கும் அளவுக்கு தமிழகத்தில் வெப்பச்சலன மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இப்போது தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்திருந்தாலும் மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஜூலை 25, 26 தேதிகளில் ஜூலை 27ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் கணவாய் பகுதியில் சற்று காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி கணவாய் பகுதியாக இருந்தாலும் சரி, செங்கோட்டை கணவாய் பகுதியாக இருந்தாலும் சரி, ஆரல்வாய்மொழி கணவாய் பகுதியாக இருந்தாலும் சரி, வரும் நாட்கள் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும். ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது. அதே வழியில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலிலும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் இப்போதைக்கு காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறையும். அதிலும் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு மேலும் காற்றின் வேகம் குறைந்து மாலை நேரங்களில் மட்டுமே சற்று காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் குமரிக்கடலை பொறுத்தவரை வரும் நாட்கள் ஆகஸ்ட் மாதமும் சற்று காற்றின் வேகம் 40 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குமரிக்கடலை பொறுத்தவரை. ஆனால் மன்னார் வளைகுடா, வங்கக்கடலில் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக காற்றின் வேகம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.